மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சிங்களவர்கள் மீது சர்வதேச சட்டப்படி மத்திய அரசு வழக்கு தொடர வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். உயிரிழந்த மீனவர் பிரிட்ஜோ உடலுக்கு அஞ்சலி செலுத்த தங்கச்சி மடம் செல்லும் வழியில் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் இவ்வாறு கூறினார். வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சிங்கள அமைச்சர்களுடன், மீனவ பிரதிநிதிகளுடன், தமிழ்நாட்டு மீனவ பிரதிநிதிகளுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சில தீர்மானங்களை எடுத்தார். எந்த சூழ்நிலையிலும் இனிமேல் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தக்கூடாது என்று அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அதனையும் மீறி சிங்களவர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே மத்திய அரசு சர்வதேச சட்டப்படி வழக்கு பதிவு செய்து சிங்களவர்களுக்கு உரிய வகையில் எச்சரிக்கை விட வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு வருங்காலத்தில் உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உயிரிழந்த மீனவர் பிரிட்ஜோ குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணமும், காயமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை கடற்படை சுடாத நிலையில் யார் மீனவர்களை சுட்டது என்பது குறித்து மக்களுக்கு மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.